ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காக்ரோச் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் இருக்கும். அதுவும் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து இந்த இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்கும். பட் இதை நம்ம அந்தளவுக்கு கவனிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தூங்குறதுக்கு அப்புறமா தான் இவங்களும் எந்திச்சு வருவாங்க. ஸோ நாம வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ப்ரே அடிப்போம். ஆனாலும் போகுமா அப்படிங்கிறது 100% தெரியாது. ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். நான் வந்து இப்போ மிட் நைட்டில் இல்லைனா ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி எழுந்தோம் அப்படின்னா பாய்ச்சல் வந்து அங்கேயே நிற்கும். ஸோ இந்த மாதிரி வேக்கம் கிளீனர் வச்சு கம்ப்ளீட்டாக நான் வந்து பிடிச்சிடுவேன். அப்புறம் கிச்சனில் வந்து இந்த ட்ரைனேஜ் வாட்டர் போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து க்ளோஸாக தான் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம ஸ்டிக்கர் வாங்கிட்டு பெர்மனெண்ட்டாக ஒட்டிடுவேன். சப்போஸ் நம்ம அப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், அது க்ளீன் ஆகிடும். அப்புறம் தூங்கும்போது முக்கியமாக ஒன்று, இந்த டோர் இருக்கு இல்லையா, அந்த டோரை பார்த்தீங்களா, நான் வந்து அவுட்டில் மொத்தமாக கொஞ்சம் குட்டி குட்டி கேப் இருக்கும், நிறைய வெளிலேருந்து வரும். ஸோ நான் இதையும் நல்ல அந்த தின்னு கவர் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த தூங்கும்போது இந்த சிங்கில் இருந்த ஹோல்ஸ் அதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் நம்ம வீட்டில் வேறு எங்கெல்லாம் நம்ம அவுட் சைடு ஹோல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி இருந்தாலே பாச்சஸ் வந்து ஒரு 99% அவாய்ட் பண்ணிடலாம்.